இது ஒரு கல் மட்டும் இல்லை, 1000 ஆண்டுகள் பழமையான சாட்சியம். இருள் சூழ்ந்த கோயில் சுவரில் தீப்பந்தத்தின் வெளிச்சத்தில் தெரியும் எழுத்துகள். அதில் பொறிக்கப்பட்டிருந்தது ஒரு பேரரசின் நம்பிக்கை, மக்களாட்சி. சோழ நாட்டில் கிராம சபை கூடும், வயதுக்கும் தகுதிக்கும் விதிகள் இருக்கும். ஊழல் செய்தால் ஆயுள் தடை. ஒரு குடத்தில் வைக்கப்படும் ஓலைச்சீட்டுகள், குடவோலை முறை. ஒரு சிறுவன் கை நீட்டி எடுத்த அந்த ஓலை, அது ஒரு மனிதனின் பெயர் மட்டுமில்லை, அது பொறுப்பின் ஆரம்பம். அரசன் நாட்டில் இல்லாத நேரத்தில் கூட அரசி முன்னிலையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதிகாரம் ஒருவரிடம் இல்லை, மக்களிடம் இருந்தது. அதனால்தான் அந்த கிராமம் செழித்தது, விவசாயம் வளர்ந்தது, மக்கள் நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு கண்டது உண்மையான உள்ளூர் ஜனநாயகத்தை. சோழர்கள் போர்வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நிர்வாக வல்லுநர்கள். வேர் வலுவாக இருந்ததால்தான் பேரரசு உயர்ந்தது.